அப்பம் செய்து காட்டப்படும் பாருங்கோ. இதால் 3 கப் பச்சரிசி எடுக்கணும், எடுத்து ஊற வைக்கணும். ஊற வைத்து அரைக்கும் போது ஒரு பாதி தேங்காயும் போட்டு அரைக்க வேண்டும். நல்லா மை மாதிரி அரைக்கணும். அரைத்து அதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சுரங்க கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி 8 மணித்தியாலம் ஊற வைக்க வேண்டும். 8 மணித்தியாலம் ஊற வைத்து எடுத்திருக்கேன் பாருங்கோ. நல்லா புளிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட சிறிதளவு உப்பு கொஞ்சம் விட வேண்டும். சிறிதளவு உப்பு கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணித்தன்மை வேணும்னு சொன்னால் கொஞ்சம் இளநீர் ஊற்றலாம். தேங்காய் உடைத்த இளநீரை ஊற்ற வேண்டும். ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும். இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. இது அப்பம் செய்யும் ஏற்ற பதமாக இருக்கின்றது. அப்பஞ்சுட தொடங்கலாம். அடுப்பில் அப்பச்சட்டியை வைத்து கொஞ்சம் மெல்லிய கனலில் ஹீட்டாக்க வேண்டும். இது அப்பஞ்ச கட்டிப்பால், அதாவது முதலாம் பால் என்று சொல்லுவார்கள், அதாவது தலைப்பால். இதை கட்டியாக புளிந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இது முட்டை அப்பம் சுடுவதற்கு முட்டையும் இதில் மிளகுத்தூளும் உப்பும் விட்டு மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறேன் முட்டை அப்பம் செய்வதற்கு. இது அப்பஞ்சுட தொடங்கலாம். பாருங்கள். அப்பஞ்சுடுவதற்கு முதலில் ஒரு குழி கிரண்டி பால் இது அப்ப மாவை ஊற்றி நன்கு வட்டம் மாதிரி மெதுவாக சுழட்டி எடுக்க வேண்டும். எடுத்துட்டு கட்டி தலைப்பால் ஒரு கரண்டி அல்லது 2 கரண்டி விட்டு மூடி வைக்க வேண்டும். அப்பம் சுட்டுமுறையே பாலப்பம். அடுத்ததாக முட்டப்பம் ஒன்று செய்து காட்டுன்னு பாருங்க. முட்டப்பம் அடுப்பை வைத்து வெளியிடணும். உப்பும் மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது மேலால் சாதுவாக தூவி மூடி விட வேண்டும். இப்போ பார்ப்போம் பாருங்க. இந்த முட்டை ஊற்றி முட்டப்பம் ரெடி. 10 நிமிஷத்தால் திறந்து பார்க்கும்போது முட்டை ரெடியாக முட்டப்பம் ரெடி ஆயிட்டு. இன்னும் ஒரு பாலப்பம் ஊற்றி காட்டுறேன்னு பாருங்கள். வடிவாக சுற்றி விட்டால் தான் அந்த அந்த ஓரமெல்லாம் மெலிசாக வந்து ப்ரௌன் கலரில் வரும். தலைப்பால் விட்டு மூடி விட வேண்டும். 10 நிமிஷத்தால் திறந்து பாருங்கள். இப்போ எல்லாம் சுட்டெடுத்தாச்சு. பாலப்பமும் முட்டப்பமும் நல்ல முறுமுறுப்பாக நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள்.